நிச்சயமாக செய்து முடிப்போம். கேரளாவில் இருந்து எல்லா கழிவு பொருட்களையும் இங்க கொண்டு விடுறாங்க. இங்க உள்ள எல்லா கோரிக்கைகளையும் திமுக காரங்கள் கமிஷன் வாங்கிட்டு நமக்கு கேரளாவுக்கு கொண்டு போறாங்க. அவ்வளவு நம்முடைய கனிம வளங்கள் அங்க போய் கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு அந்த வெத்திலாரி வரும்போது அவ்வளவு மருத்துவ கழிவுகள் எல்லாத்தையும் இங்க கொண்டு போடுறாங்க. ஆனா நம்ம முதலமைச்சர் கேரளாவுக்கு போய் ஓணத்துக்கு போய் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லார். நம்மள பிரியப்பட்ட பினராயி விஜயனுக்கு என்ற ஓணம் வாழ்த்துக்கள் மலையாளத்தில் போய் அங்க பறஞ்சிட்டு வர்றாரு நம்முடைய முதலமைச்சர். திமுகவில் நிறைய தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க. சங்கரன் கோயில்ல ஜவுளி பூங்கா அமைப்போம் சொன்னாங்க. இதுவரைக்கும் செய்யல. தென்காசியில வேளாண்மை சிறப்பு மண்டலம் அமைப்போம் நம்ம தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தாங்க. மாம்பழத்திற்கும் எலுமிச்சம்பழத்திற்கும் இங்கே ஒரு குளிர் சாதன வசதி ஏற்படுத்தி தருவோம் சொன்னாங்க. இதுவரையும் செய்யவில்லை. தொழிற்சாலை அமைத்து தருவோம் என்று சொன்னாங்க. கொப்பரை தேங்காய்க்காக அது உலர் சாதனம் பண்ணதற்கு தொழிற்சாலை அமைப்போம் சொன்னாங்க. இதுவரைக்கும் செய்யல. அப்புறம் தென்காசியில யானைப்பாலம் அருகே மேம்பாலம் கட்டி தரேன்னு சொன்னாங்க. ஆனா 1000 தடுப்பணைகள் செய்வதுன்னு சொன்னாங்க. பம்பையில் அச்சங்கோயில் வழியா வைப்பார் சாத்தூர் வரைக்கும் அணை கட்டுவோம் சொன்னாங்க. ஒரு தடுப்பணைகளோட செய்யல. தென்காசியிலே சட்டக்கல்லூரி கொண்டு வருவோம் என்று சொன்னாங்க. தென்காசியிலே மருத்துவக் கல்லூரி கொண்டு வருவோம் சொன்னாங்க. ஆனால் கடந்த ஆட்சியில் நமது மதிப்புக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்தாங்க. உலகத்திற்கே சிறப்பு வாய்ந்த நம்ம புளியங்குடி எலுமிச்சம்பழத்திற்கு புவிசார் குறியீடு வாங்கி கொடுத்தது நம்முடைய பிரைம் மினிஸ்டர். பக்கத்தில் இருக்க ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பால்கோவாக்கு புவிசார் வாங்கி கொடுத்தது நம்முடைய பிரைம் மினிஸ்டர். தேர்தல் வர வேண்டும் என்று சொன்னால் எதை வேண்டுமானால் சொல்லுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியினுடைய முடிவு காலத்தில் நெருங்கி கொண்டிருக்கிறது. இவ்வளவு ஒரு மோசமான ஆட்சியை வீட்டுக்கு விரட்ட வேண்டும் என்பதுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும்.